வளர்ச்சி என்றாலே பிடிக்காத ஒரு கட்சியா பாஜக இருக்கு. மக்கள் அவங்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. அதனால அதிமுகவை தன்னுடைய கிளைக்கழகமாக மாற்றி அதில் முன்னேறி வரலாம்னு நினைக்கிறது பாஜக. பிரதமர் மோடி அவர்கள் திடீர்னு அம்மையார் ஜெயலலிதா புகழ்பாட ஆரம்பிச்சிருக்கிறார். எந்த அம்மையார் ஜெயலலிதாவை புகழ்கிறார்? குஜராத் மோடியா? இந்த லேடியான சவால் விட்ட அம்மையார் மேல திடீர் பாசம் இன்றைக்கு மோடிக்கு வந்திருக்கு. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, அம்மையார் ஜெயலலிதா விட்ட சவால் உங்களுக்கு மறந்து போச்சா? இல்ல இந்தியாவிலே அதிமுக அரசாங்கம் தான் ஊழல் அதிகமாக நடக்க அரசாங்கம்னு உங்களுடைய நம்பர் 2 அமித்ஷா பேசினார, அதை மறந்துட்டீங்களா? நீங்க மறந்திருக்கலாம். ஆனா இது எதையுமே தமிழ்நாட்டு மக்கள் மறைக்கல. இதையெல்லாம் மறந்துட்டு அல்ல, மறைத்து விட்டு பிரதமர் பேசுவது எதுக்காக என்று கேட்டால், ஒன்றிய பாஜகவோட 12 ஆண்டு கால ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல. சொல்லிக்கொள்ள சொந்தமான சாதனை இல்லாத காரணத்தால் தான் நம்ம ஜெயலலிதாவுடைய புகழ்பாடு வாக்குகளா வருமானு பார்க்கிறார். எலெக்ஷன் வந்துச்சு என்று கூட பார்க்காம தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டத்தையும் பட்ஜெட்ல அறிவிக்க மனமில்லாத உங்களுடைய நடிப்பை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக நம்ப மாட்டாங்க. பிரதமர் மோடி அவர்களே, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாடு உங்ககிட்ட கேட்கிறது என்ன தெரியுமா? தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக இருக்கக்கூடிய கோவைக்கு மெட்ரோவுக்காக ஏன் அனுமதி தரல? கோயில் நகரமான மதுரை மெட்ரோவுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்களா? திருச்சி மெட்ரோவுக்கு அனுமதி வழங்க எது தடுக்குது? உங்களுடைய கேபினட் மீட்டிங்ல அகமதாபாத் மெட்ரோவுக்கு அனுமதி கொடுக்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ திட்டத்திற்காக ஏன் அனுமதி கொடுக்க மறுக்கிறீங்க? இது உங்க கண்ணுக்கு தெரியலையா? எங்களுடைய கோரிக்கைகளையும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக செஞ்சிருக்கக்கூடிய துரோகங்களையும் ஓரவிந்தர்களை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கெல்லாம் உங்கள் பதில் என்ன? ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி எங்க? சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான முழுமையான நிதியை எப்போ தருவீங்க? பள்ளி குழந்தைகளுக்கு சேர வேண்டிய 3500 கோடி ரூபாய் SSA நிதியை தராமல் இழுத்திருப்பதற்கு என்ன காரணம்? ஜல்ஜீவன் இயக்கத்திற்கான மானியத்தை 3548 கோடி ரூபாயை எப்போ தருவீங்க? ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தர வேண்டிய 2246 கோடி எப்போ தருவீங்க? ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு தர வேண்டிய நிதியை கூட ஏன் தராமல் நிறுத்தி வச்சிருக்கீங்க? ஜிஎஸ்டியால தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டு 9600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட போகுது. இது அநியாயம் இல்லையா? ரிசர்வ் பேங்க்ல தமிழ்நாடு அக்கவுண்ட் இருந்த 1079 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு பிடித்து செஞ்சது சரியா? தமிழ்நாடு மின்பகிர்மான கழகத்துக்கு 16,290 கோடி ரூபாய் இழப்பீட்டு நிதி வழங்கின நிபந்தனை விதிச்சு கூடுதல் சுமை ஏற்றுவது சரியா? இதையெல்லாம் செயற்கையான நிதி இருக்கு சொல்லாம வேற என்ன சொல்றது? தமிழ்நாட்டின் மீது வன்மத்தோடு இப்படிப்பட்ட அநியாயங்களை செய்யக்கூடிய பாஜகவோடு தான் கூட்டணி வைத்துக் கொண்டு மாபெரும் துரோகியா இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள். தமிழர் துரோகிகளும் தமிழின துரோகிகளும் வைத்திருக்கக்கூடிய கூட்டணியை மக்கள் முன் அம்பலப்படுத்தி அவங்களுக்கு தோல்வியை நாம பரிசாக தந்தாக வேண்டும். இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய முதல் கடமை. பொதுவா தேர்தல் கூட்டணியோட ஆயுட்காலம் ரொம்ப குறைவு. ஆனா திமுக தலைமையிலான நம்ம கூட்டணி அதை உடைச்சிருக்கிறோம். பாசிச பாஜக வீழ்த்தணும் என்ற ஜனநாயக நோக்கத்தோடு 2019 தேர்தலுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நம்முடைய கூட்டணி தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய 2021 சட்டமன்ற தேர்தலில்
இடையில நடந்த நகராட்சி உள்ளாட்சி தேர்தல் 2026 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வரையிலும் கொள்கை உறுதியோடு தொடருது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டின் தேர்தல் வரலாற்றில் இவ்வளவு நீண்ட கால ஒற்றுமையோடு ஒரு கூட்டணி தொடர்வது இதுதான் முதல் முறை. வளர்ச்சியிலும் சாதனை திட்டங்களை மட்டுமல்ல, கூட்டணியிலும் நாம் வரலாறு படைத்திருக்கிறோம். வெல்வோம் ஒன்றாக. ஒவ்வொரு கூட்டத்திலும் ஏன் சொல்றேன்னா, கொள்கையிலும் வெல்வோம் ஒன்றாக என்ற பொருளையும் சேர்த்துத்தான் அப்படி சொல்றேன். அண்மையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் என்ன பேசினார் பாத்தீங்களா? தேர்தலுக்காக தான் அவங்க கூட்டணியா அமைச்சிருக்காங்களாம். சர்க்கஸ் முடிஞ்சதை எப்படி கூடாரத்தை பிரிச்சு விடாங்களோ அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சதோ இவங்க மறுபடியும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரித்து தங்களுடைய நாடகத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட என்டிஏ சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் தான் பாஜக. அவங்க சொன்னபடி தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் வித்தை காட்டுபவர்தான் பழனிசாமி. பழனிசாமி அவர்கள் தான் என்ன பேசணும், தான் என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறாரு. எனக்கு புரியல. அவர் லேபரா ஜாயின் பண்ணி வைக்கக்கூடிய ஓனரோட தலைமையிலான கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி, சந்தர்ப்பாத கூட்டணி. அதை அவரே மக்கள்கிட்ட ஒப்புத வாக்கியமாக கொடுத்திருக்கிறார். 10 தோழி பழனிசாமி அவர்களை நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. என்டிஏ கூட்டணி தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி மட்டுமல்ல, வாக்குகளிலிருந்து தன்னையும் சொந்தக்காரர்களையும் காப்பாற்றிக் கொள்ள பழனிசாமி சுயநலத்தோடு இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி. எப்பெல்லாம் தனக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் டெல்லிக்கு கார்ல போய் மாறி மாறி போய் சரணாகதி அடைகிறது அவருக்கு பழக்கமானது. நாம் அப்படியா ஒரு கொள்கையில உறுதியா நின்று போராடுகிறோம். இப்ப கூட பாருங்க, டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மேல பொய் வழக்கு போட்டு சிறையில் அடிச்சாங்க. நேர்மையா நேர்வழியில தேர்தலை எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாம கோடைத்தரமா நடந்துகிட்டாங்க. இன்னைக்கு என்ன தீர்ப்பு? அந்த வழக்கில் எந்த முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு. மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அவர் கட்சியை சார்ந்த மனிஷ் அகர்வாலும் சிறையில கழிச்சிருக்கக்கூடிய நாட்களை பாஜக திரும்ப தர முடியுமா? மீண்டும் டெல்லியில தேர்தல் நடத்த முடியுமா? இதே பார்முலாவை தான் தமிழ்நாட்டில் செய்ய நினைக்கிறாங்க. தன்னுடைய ஏவல் அமைப்புகளை வச்சு நம்ம மிரட்ட பார்க்கிறாங்க. உங்களுடைய அரட்டல் மிரட்டலுக்கு பயப்படாங்க. அடிமையும் இல்ல, கோழையும் இல்ல. தைரியமாக உங்களை எதிர்கொள்வோம். அதனால்தான் மக்கள் மட்டுமில்லாம பல கட்சிகளும் நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம கூட்டணியில் இணைகிறாங்க. தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எண்ணிக்கை குறைஞ்சிருப்பதை தான் பார்க்கிறோம். தேர்தலுக்கு தான் கூட்டணியில் கட்சி கொஞ்சம் குறைஞ்சிட்டு போவோம். அந்த வழக்கத்துக்கு மாறா நம்ம கூட்டணி பலம் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு போகுது. திமுக மட்டும் ஜெயிச்சா போதும் நினைக்கல. யாரெல்லாம் பாஜகவின் தமிழ் தேசிய அரசியல் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கணும். நாம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். திராவிடம், காந்தியம், மார்க்சியம், அம்பேத்கரியம், சிறுபான்மையினர் நலன், பிற்படுத்தப்பட்ட மக்கள் நலன், எல்லா குறைவு கொண்ட மதச்சார்பற்ற ஜனநாயக சக்தியா இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா நம்முடைய கூட்டணி இருக்கு. கூட்டணி கட்சிகள் மக்களுக்காக வைக்கிற கோரிக்கைகளை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றி கொடுக்கிற அரசாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நம்மை நாடி இத்தனை பேர் வராங்க. ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் என்பது எல்லா தரப்பு குறைகளுக்கும் இடம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அப்படித்தான் நம்மோட மதச்சார்பற்ற ஒப்புக்கு கூட்டணி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெளிவாக சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. நாம போராடுறது நம்முடைய கழக வெற்றிக்கு கூட்டணி வெற்றிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. பாஜகவின் டப்பா இந்தியன் முன்னாடி
தமிழ்நாட்டுடைய சூப்பர் பாஸ்ட் இன்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. அதனால்தான் இந்த தேர்தல் வெற்றி பெற வேண்டியது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியான்னு சொல்லி நான் பரப்புரை செய்கிறேன். இதுல ஜெயிக்க போறது நம்ம முதலமைச்சர் முற்போக்கு கூட்டணி தமிழ்நாடு அணிதான். களத்தில் உழைப்போம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம், வெல்வோம், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.